பல யோகா முறைகள் நமக்கு இருந்தாலும் நீச்சல் போல வராது. நீச்சலில் கிடைக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் நமது கலோரி வேல்யூவை குறைத்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு சர்க்கரையை முற்றிலும் குறைத்திருக்கிறது. குளியல் என்பது ஒரு நடைமுறையில் கலாச்சாரமாகவும் மருத்துவமாகவும் இருந்திருக்கிறது. இப்போது நீர்நிலைகள் நமக்கு அற்று போய்விட்டதுக்கு காரணம் இயற்கையை நாம் நேசிக்கவில்லை. அடுத்தது, வாழை இலையில் சாப்பிடுவது என்பது வெறும் சம்பிரதாயம் அல்ல, பயோகிரேட். இப்போதைக்கு பிளாஸ்டிக், பாலித்தீன் மக்கும் மக்கா குப்பை என்று சொல்கிறோம். அப்பொழுது விவசாயிகளுக்கும் வாய்ப்பளித்து வாழை இலையில் சாப்பிட்டு பல மருத்துவ நன்மைகளும் பெற்றிருக்கிறோம். மக்கும் குப்பையாக மாறியிருக்கிறது. அடுத்தது, காற்று பெயர்களை பாருங்கள். தென்றல், வாடை, கொண்டல் என்று 4 திசைகளில் வந்த காற்றுக்கு பெயரிட்டு எந்த காற்று நல்லது, எந்த காற்று கெட்டது என்பது உதாரணத்துக்கு சொல்கிறேன். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு காற்று, தென்மேற்கு காற்று என்று தமிழகத்தின் காற்று சுற்றோட்டங்களை சரியாக கண்டுபிடித்து எந்த காற்று நல்லது, எந்த வேளையில் காற்றில் இருக்கணும் என்று பஞ்சபூதங்களில் நீர், நிலம், நெருப்பாக சொல்கிறோம் இல்லையா? அதை நேசித்து வணங்கி இயற்கை வழிபாடை செய்து அதை கடவுளின் பெயரால்